மும்முனை ஃபைட்டியா இருக்கு. 73 தொகுதி இழுபறியா இருக்கு. அதுல எப்படினாலும் மாறலாம். ஆனால் இதுல என்ன விஷயம்னா, கரெக்ட்டா துல்லியமா இத்தனை சீட் வரும்ன்றத என்னால சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, நான் பேக்க சொல்ல விரும்பல. அந்த மாரி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வரலாற்றில இதுவரை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பாஸ்ட் ரெக்கார்ட் எதுவும் இல்லைங்கிறீங்க. இல்ல, இல்ல, இல்ல. ஏன்னா புதிய கட்சி திடீர்னு ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்க. ஒரு ஒரு கேண்டிடேட் ஃபேஸ் வேல்யூ இல்ல. விஜய் முகத்துக்காக ஓட்டு போடுறாங்க. கேண்டிடேட்ட பார்க்காம ஓட்டு போடுறாங்க. இது புதுமையா இருக்கு. எஸ்ஐஆர் என்பது புதுமையா இருக்கு. அப்படி இருக்கும்போது 1 கோடி ஓட்டு என்பது பெரிய சவாலான விஷயம். ஒரு பழமையான கட்சிகளை உடைத்து 1 கோடி ஓட்டு வாங்குறதே சாதாரண விஷயம் இல்ல. பெரிய சவாலான விஷயம். அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் போது அதுக்கு மேலேயும் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யாரோ ஒரு கட்சி மிகப்பெரிய லெவல்ல சரிவு ஏற்படுத்த போகுது. அதாவது மிகப்பெரிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட உதாரணம் சொல்ல போனா 26, 28% ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியை சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணா பொன்மணி கலாய்ப்பாங்க. அதனால எது கட்சி பேர் சொல்லாம சொல்றேன்னா, ஏதோ ஒரு கட்சி கட்டாயம் மிகப்பெரிய சரிவை டெபாசிட்டே நிறைய தொகுதியில இழுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாம் தமிழர் அந்த கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதம் என்னவா ஆக போகுது? ஏன்னா 2 திராவிட கட்சிகளுக்கே இந்த நிலைமை. நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை என்னவா ஆகும்? நாம் தமிழருக்கு 5% வாக்குகள் ஊர்ஜிதமாக இருக்கிறது. ஆனா இதுல அண்ணாமலை பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாம அண்ணாமலை ஆதரவுல ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அந்த இளைஞர்கள் புதுமை உதாரணத்துக்கு மதுரையில வந்து விஷ்ணு பிரசாத்னு ஒரு தம்பி எடுத்துங்க. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. அவரு தாவேக்கு தான் ஓட்டு போடுறாரு குடும்பத்தோட போய். அது மாதிரி நிறைய பேர் எடுத்துக்காட்டு சொல்ல போனா அண்ணாமலை ஆதரவுகள் தாவேக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இத்தனைக்கும் ஐடிங்களுடைய மாநில செயலர் ஒரு கட்சியுடைய மனசு அவர் என்கிட்ட தொடர்பில் இருக்கார், பேசுற வெளிப்படையா சொல்றேன். அந்த சகோதரர் வந்து தாவேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காரு. ஏன்னா அண்ணாமலையுடைய பக்தன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க பாஜகவை அண்ணாமலை தொடர்ந்து விரும்பாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கும் சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ தாவேக்கா விஜயை பிடிக்காதனால நாம் சிவான் ஓட்டு அந்த ஓட்டு உண்மையாக டிரான்ஸ்ஃபர் நமக்கு தெரியாது. ஆயிருந்தால் நிச்சயமாக 8% ஓட்டுகளை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா 5% ஓட்டுகளை தான் நாம் தமிழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 பார்வையில் நாம் தமிழர் பாருங்க. நாம் தமிழர் மிகப்பெரிய தவறை செய்து விட்டாங்க நான் பார்க்குறேன். அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை அதிமுக திமுக 2 பேரையும் விமர்சனம் செய்ய நான் மாற்ற தருகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு அந்த வியூகத்தை உயர்த்தினா சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, முழுக்க விஜயை வந்து முன்னெடுத்து பேசுனது அவங்க வளர்ச்சிக்கு பின்னடைவுக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். அதுடைய முடிவுகள் அப்படி வரும்னு எடுத்துக்கலாம். ஸோ நிச்சயமாக சீமான் அவர்கள் இந்த எலெக்ஷன் முடிவு பிறகு சுய பரீட்சை செய்து கொண்டால் நன்மையாக இருக்கும் நினைக்கிறேன். நல்ல மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள். திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவீதம் என்ன ஆக போகுது? உதாரணத்துக்கு காங்கிரஸா இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், அல்லது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கட்சியினுடைய அந்த ஓட் பேங்க் என்னவாச்சு? அதே மாதிரி அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக, ஐஜேகே போன்ற கட்சிகள், தமாக இவங்களுடைய அந்த ஓட் பேங்க்லாம் என்ன ஆகும்? இந்த முறை ஓட் பேங்கே கரெக்டா வராதுன்பா. விஜயால கரெக்டாக வராது. விஜயால ஓட்டு பேங்கே சரிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு. அதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ திமுக இதுக்கு மேலே வந்து கூட்டணி பெரிய பலன்றது இதுக்கு மேலே ஃபேக். அது எங்களுக்கு கிடையாது. கூட்டணி பலம் எங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கொடுக்கணும்லாம் இதுக்கு மேலே இருக்க வேணாம். கூட்டணி வந்து பலத்தை கிடையாது, அது பலம் இழந்ததான் நினச்சிக்கிறோம். இப்போ வந்து எல்லா கட்சிகளுடைய கோர் ஓட்டுகளும் சரிந்து இருக்கிறது. அதே மாதிரி இது ஒரு கட்சியுடைய தனிப்பட்ட செல்வாக்கு வளர்ச்சி என்பது இந்த தேர்தலில் கிடையாது. தலைவர்களுடைய இந்த திமுக இப்போ குறிப்பிட்ட தலைவருடைய பேச்சுகளாக பேட்டிகளாக வந்துச்சு. நிறைய கூட்டணி இருக்க தலைவருடைய பேச்சுகள் கூட வெளியே வராமல் ஆயிப்போச்சு இந்த தேர்தலில். நீங்கள் நிறைய தலைவர் பார்க்கலாம். திமுகவில் எவ்வளோ பெரிய கட்சிகள் இருக்குது தலைவர். ஆனால் அதில் அதிகமாக ஊடகத்தில் வந்து பாருங்கள், சில பேர் தான் வந்து ஊடகத்தில் தினந்தோறும் லைவ்ல தான். மீதி பேர் வந்து நிறைய பேருடைய முகம் கூட வெளியே தெரிய அளவுக்கு இருந்துச்சு அந்த கட்சியில் கூட்டணியில். ஈஸ்வரனுடைய பேட்டி ஒரு பேட்டி கூட இல்லை. ஸோ இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லலாம். அத்தனை பேரும் அதோடைய பேட்டிகள் பிரச்சாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராதே நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குற போது இந்த பிரச்சாரங்கள் பெருசாக எடுபடலை. கேண்டிடேட்டுக்கும் தொகுதிக்கான ரிலேஷன்ஷிப் குறைஞ்சிருச்சு. முன்ன மாதிரி மக்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு குறைஞ்சிருக்கு. அதில் இந்த முறை இதுக்கு இனி வரும் காலத்தில் டிஜிட்டல் மயமாகும். ஸோ இனி வரும் காலத்தில் சும்மா போயிட்டு நான் வந்து மக்களை சந்திக்கிறத விட சமூக வலைதளம் பெருகிவிட்டதால அடுத்தெல்லாம் வந்து இன்னும் காலங்கள் மாற டிஜிட்டலைஸாக மாறிட்டு இந்த பிரச்சாரம் யுக்திகளே இந்த தமிழ்நாடு முழுக்க போகிறது சுற்றுறது. இப்போ விஜய் போகாது இந்த ஓட்டு வாங்குறாருல்ல,